மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்பவரமாகும். அப்புறம் தெரிஞ்சிச்சு. நைட்டு 9 மணிக்கு நான் கால் பண்ணுவேன், கண்டிப்பாக அட்டன் பண்ணுறீங்க. இல்லைனா நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு உள்ளவே நான் வந்துடுவேன். ஏங்க நீங்க ஃபோன் பண்ணா நான் ஏங்க எடுக்கணும்? ஏன்னா உங்களை நான் லவ் பண்ணுறேன். மணி 8:55 ஆயிடுச்சு. அவன் கரெக்டாக 9 மணிக்கு ஃபோன் பண்ணுறான்னு சொன்னான். ஃபோன் பண்ணுவாங்களா? சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். அக்கா என்னக்கா குச்சு 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 குச்சுன்னு பேசிக்கிட்டே இருக்கிற, தூங்குக்கா. இவ வேற ஒருத்தி. ட்ரூ கலரில் அருள்னு பேர் வருது. சரி கொஞ்சம் கலாய்ச்சி தான் பார்ப்போம். இங்கே பேசினா இவ எழுந்துருவா, நான் வெளியில் போய் உட்காந்து பேசுகிறேன். என்ன ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கோம், என்ன பிரியா எடுக்கவே மாட்றா? ஓ நீங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் டக்குன்னு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் எடுக்க மாட்டேன், இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுங்க, அப்புறமேட்டு எடுக்கிறேன். சரி இன்னொரு தடவை ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணிட்டான், இப்போ நம்ம அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, யார் பேசுகிறீங்க? பிரியா நான் தான் பேசுகிறேன். நான் தானே, என்ன அர்த்தம்? உங்கள் பேர் இல்லையா? நான் அருண் பேசுகிறேன் பிரியா. எந்த அருண்? இதுவரை நான் அருண் பேர் கேள்விப்பட்டதே இல்லையே. பிரியா நம்ம கோயிலில் பேசணுமே ஞாபகம் இருக்கா? 9 மணிக்கு உனக்கு கால் பண்ணுறேன்னு சொன்னல, அதான் உனக்கு கால் பண்ணுறேன். சரி அருண், எதுக்கு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? பிரியா உங்ககிட்ட பேசணும் போல ஆசையாக இருந்தது, உங்களை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. கொஞ்ச நேரம் வெளியில் வரீங்களா? ஐயோ நான் வரமாட்டேன். ஆமாம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? பிரியா நான் உங்கள் வீட்டுக்கு வெளியில் தான் நிற்கிறேன், கொஞ்ச நேரம் வந்துட்டு போங்களாம், உங்களை பார்க்கணும் போல இருக்குது. என்னை பார்க்கணும் போல இருக்கலாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் உங்கள் வருங்கால ஒய்ஃப் கிட்ட சொல்லுங்க. நீங்கள் நீ தான் என் வருங்கால ஒய்ஃபு, அப்புறம் நான் உன்கிட்ட தான் சொல்லணும். என்னது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா வந்தேன் பார்க்கணும் தோணுச்சு, வா வெளியில் கொஞ்ச நேரம் வந்துட்டு போயிடுங்க. எங்கள் அப்பா அம்மாலாம் நல்லா தூங்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்துருவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் பிரியா, வா பிரியா. சரி வைங்க, இதோ வரேன். இவன் வேற ஃபோன் பண்ணி என்னை கூப்பிட்றான் வெளியில். போகலாமா வேணாமா? ஒரே குழப்பமாக இருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி போய் தான் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு. வாங்க பிரியா. சொல்லுங்க, எதுக்கு என்ன கூட்டிங்க? ஒன்றும் இல்லை, இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் நான் வந்தேன். என்னது கிஃப்டா? எனக்கு எதுக்கு நீங்கள் கிஃப்ட் தரீங்க? எனக்கு இன்னைக்கு பர்த்டே, அதனால உங்களுக்கு கிஃப்ட் தரலான்னு வந்தேன். என்னது பர்த்டேவா? சரி உங்கள் பர்த்டேக்கு எனக்கு ஏங்க கிஃப்ட் தரீங்க? நான் தாங்க உங்களுக்கு விஷ் பண்ணணும், கிஃப்ட் தரணும். புரிஞ்சா சரிதான். என்னது என்ன சொன்னீங்க? நான் ஷாப்பிங் போனேன், அப்போ ஒரு கிஃப்ட்டை பார்த்தேன். அந்த கிஃப்ட்டை பார்த்தோன்னே உன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. டக்குன்னு என்ன பண்ணேன்னா அந்த கிஃப்ட்டை நான் பார்சல் பண்ணிட்டேன். நான் வாங்கி ஃபஸ்ட்டு உன்கிட்ட கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன்ட்டு இப்படி கிளம்பி வந்துட்டேன். கோச்சிக்காதீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கடையாளமாவது வாங்கிக்கிறீங்களா? ஹலோ, கிஃப்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பு மண்ணாங்கட்டின்னு என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்களா? ஒழுங்காக வீட்டுக்கு போயிடுங்க, எங்கள் அப்பா அம்மா வர்றதுக்குள்ளே. சீக்கிரம் போங்க. ப்ளீஸ் பிரியா, எனக்காக வாங்கிக்கோங்க பிரியா. இன்னைக்கு எனக்கு பர்த்டே இல்லை, பர்த்டே பாயை நோவடிக்காதீங்க பிரியா ப்ளீஸ். ஹலோ, எங்கள் அப்பா அம்மா ஏந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும். அக்கம் பக்கம் வேற சும்மா இருக்க மாட்டாங்க, புரியுதுங்களா? எங்கள் அப்பா அம்மாட்ட மாட்டி விட்டாங்கன்னா நான் காலேஜ் போகிறதுக்கு கூட கட் ஆகிடும். ஒழுங்காக சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க, போங்க. என்ன பிரியா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? ப்ளீஸ் பிரியா எனக்காக வாங்கிக்கோங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வேறு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு வாங்க வாங்கினா நான் எப்படிங்க வாங்கிறது? சரி கொடுங்க. அப்பாடி ஒரு வழியாக கிஃப்ட் வாங்கிறதுக்கு சம்மதிச்சிட்டா. அடுத்தது பேச்சு தான், ஜாலியாக பேச வேண்டியதுதான். இந்தாங்க பிரியா கிஃப்ட்டு. பார்க்குறான் பார், பார்வையாலே கொள்றான். ஃபஸ்ட்டு அந்த சைட் திரும்பிடுவோம். பிரியா என்னை கல்யாணம் பண்ணிக்க பிரியா, ஐ லவ் யூ பிரியா. எப்போ தான் உன் லவ் என்கிட்ட சொல்லுவ பிரியா? நீங்கள் டக்குன்னு சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு தான் பதில் சொல்ல முடியும்.
இன்னும் ஒரு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் நீ யோசிச்சே எனக்கு பதில் சொல்லு பிரியா. அதுவரையும் நம்ம 2 பேரும் லவ் பண்ணலாம் பிரியா. ப்ளீஸ் பிரியா. வேணா இப்படி பண்ணலாம், லவ்லாம் தூக்கி தூர போடுங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுவோம். எனக்கு உங்களை பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுறேன், இல்லைன்னா அவாய்ட் பண்ணுறோம். ஓகே? என்ன பிரியா இப்படி சொல்லிட்டீங்க? பிடிக்கலனா என்னை விட்டுடுவீங்களா? அட மடையா, உன்னை பிடிச்சதுனால தான்டா நான் உன் பின்னாடியே வரேன். இவனை கொஞ்ச நாள் அலைய வைக்கலாம் பார்த்தா ஒன்றும் ஒத்துக்க மாட்டான் போல. எப்படியாவது அலைய வைக்கணும் 2 மாசமாவது, அப்புறமேட்டு நம்ம லவ் சொல்ல வேண்டாம். என்ன பிரியா டக்கு டக்குன்னு அந்த சைடு திரும்பிக்கிற? எனக்கு இப்படி பதில் சொல்லு பிரியா. எனக்கு இன்னும் 10 டேஸில் பர்த்டே வருது, என் பர்த்டே அன்னைக்கு சொல்கிறேன். சரி நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு. இன்னும் கொஞ்ச நாள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கு. ஹலோ, சீக்கிரம் கிளம்புங்க, எங்கள் அப்பா அம்மா வந்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிடும், புரியுதா? சீக்கிரம் கிளம்புங்க. பிரியா இன்னும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கனே, உங்களை பார்க்கும்போதும் பேசும்போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியா. ஐயோ புரிஞ்சுக்குங்க, சீக்கிரம் போங்க, வெடிய போகுது, அப்புறம் எங்கள் வீட்டில் எல்லாம் என்ன பேசுவாங்க. சரி பிரியா, பாய். பாய் பாய். அப்பாடி, இவனை ஒரு வழியாக அனுப்பியாச்சு. சரி உள்ளே போவோம், யாருக்கும் தெரியாத. அப்பாடி, ஒரு வழியாக அவன் போயிட்டான். gift வேற கொடுத்துருக்கான். சரி என்னதான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்ப்போமா, இல்லை காலையில் பார்ப்போமா? சரி இப்பே பார்ப்போம். காலையில் மௌலி இருக்கா, அப்பா அம்மா இருக்காங்க, ஏதாவது சொல்லுவாங்க. இப்பே பார்த்து வேலையை முடிச்சிடுவோம். என்னவா இருக்கும்? சரி ஓப்பன் பண்ணுவோம். வாவ், காஃபி கிளாஸு நல்லா தான் இருக்குது, அதுவும் எனக்கு பிடிச்ச ரெட் கலரில். அச்சோ, என்னது இது? என் ஃபோட்டோ அருண் ஃபோட்டோவும் இருக்குது. அம்மா அப்பா பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், என் சோலி முடிஞ்சுது. ஃபஸ்ட்டு இதை மறைய வச்சாகணும் நம்ம. ஃபோனை வேற சைலண்டில் போட்டோம்ல, அருண் கால் பண்ணுறதே தெரிய மாட்டேங்குது. சரி அட்டன் பண்ணுவோம். பிரியா என் கிஃப்ட் உனக்கு பிடிச்சிருக்கா பிரியா? gift வாங்கி கொடுத்தா சரிதான், ஆனால் உன் ஃபோட்டோ என் ஃபோட்டோ ஏன் அந்த காஃபி கிளாஸில் அட்டாச் பண்ணுறது? அந்த காஃபி கிளாஸ்க்கு அதுமாதிரி நான் தான் ரெடி பண்ண சொன்னேனே, சூப்பராக இருக்கும். ஐயோ, இந்த காஃபி கிளாஸை எங்கள் வீட்டில் யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான், என் சோழியே முடிஞ்சுது. நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. பிரியா அதை அப்படியே வச்சிரு. அதில் சுடுதண்ணி ஊற்றினாலோ இல்லை சுட சுட ஏதாவது காஃபியோ பாலோ அது மாதிரி ஊற்றினா தான் அந்த ஃபோட்டோவே தெரியும். அது வரையும் அந்த காஃபி கிளாஸில் நம்ம ஃபோட்டோ எதுவுமே தெரியவே தெரியாது. ஓ அப்படியா? சரி சரி சரி, இந்த காஃபி கிளாஸை மறைய வச்சிடுறேன். எங்கள் அப்பா அம்மா பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான். என்ன பிரியா இப்படி சொல்கிற? அங்கிள் ஆன்ட்டி பார்க்கட்டுமே, அப்போ தான் அவங்க வந்து நம்ம மேரேஜுக்கு சம்மதிப்பாங்களே, புரியுதா? ஹலோ, நான் என்ன படிக்கணும், அடுத்து நான் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணமே பண்ணுவேன், புரியுதா? உங்கள் இஷ்டத்துக்கெலாம் பண்ண முடியாது. பிரியா சொல்லு பிரியா, இப்போ எதை நான் லவ் பண்ணுறேன்னு? சே, இவன் வேற கேட்டுக்கிட்டே இருக்கான், அதெல்லாம் இப்போ சொல்லவே கூடாது. சரி இப்போ ஏதாவது சொல்லி சமாளிச்சிடும். அருண், நான் வந்து இன்னும் 2 மாதம் டைம் கேட்டிருக்கேன், நான் அப்புறமாட்டு சொல்கிறேன் மட்டும் பதில், புரியுதா? சரி பிரியா, நாளைக்கு காலேஜில் பார்ப்போம். என்னது காலேஜில் பார்ப்போம்மா? அதெல்லாம் முடியாது, நீ இப்போ உன் ஒர்க்கை பாரு, புரியுதா? காலேஜுக்கெலாம் வந்து என் மானத்தை வாங்கிடாத. என்ன பிரியா, உன்னை பார்க்காமலாம் என்னால் இருக்கவே முடியாது. காலேஜுக்கு கண்டிப்பாக வருவேன், புரியுதா? நீ பஸ்ஸில் தானே வருவ, அதுக்கு பதிலாக நீ என் கூட வண்டியில் வந்துடான், உன்னை ட்ராப் பண்ணிட்டு நான் அப்படியே வேலைக்கு போயிடுறேன். ஐயோ, நீங்கள் ஃபோனை வைங்க, நாளைக்கு காலேஜுக்கெலாம் வந்துடாதீங்க ப்ளீஸ். பாய், குட் நைட். பிரியா குட் நைட், ஆனால் காலையில் குட் மார்னிங் சொல்ல காலேஜுக்கு வந்துடுவேன். பாய். பரவாயில்ல, கிஃப்ட்டு நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செலெக்ஷன் பண்ணிருக்காப்புல.